குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே 5 வயசுல வளையாதது 50ல வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஏன் உங்களுடைய வயித்துல கரு உருவானதுல இருந்தே 5 வயசு வரைக்கும் நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸை வந்து நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களோ, எதை பற்றியெல்லாம் நீங்க அவங்க கிட்ட அடிக்கடி நீங்க பேசுறீங்களோ, அந்த விஷயங்கள் தான் அந்த குழந்தையினுடைய மனதுல நல்லா பதிஞ்சிருக்கும். அதுதான் அவங்களுடைய ஹோல் லைஃபே. ஸோ ஒரு பேரண்டிங்ல நீங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அது ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளை பொறுத்து மாறுபடும். சில குழந்தைகள் அன்பா அனுசரணையா சொன்ன கேட்கும். சில குழந்தைகள் மிரட்டி சொல்லும்போது தான் கேட்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கையாளக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த 2025ல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய ஹேபிட்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டே பை டே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள் இதுதான். ஸோ இதை நீங்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ்லேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதை எல்லாமே செய்யறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்பவே ஈஸியான சின்ன சின்ன வேலைகள் தான். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அது வந்துட்டு லைஃப்பை பற்றின ஒரு டாய்ஸ் ரிலேட்டடாக, ஒரு கேம் ரிலேட்டடாக, ஒரு ஸ்டடி ரிலேட்டடாக நீங்கள் கொண்டு போகலாம். பட் 3 வயசு அப்படிங்கிறது அவங்களுக்கு பேசவோ நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியோ இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதவே அவங்க லைஃப் லாங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கான ஹேபிட் மட்டும் இல்லைங்க, அடுத்து அவங்களுடைய லைஃப்பை இண்டிவிஜுவலாக ரன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை அவங்களுக்கு கொண்டு வரும். சுய ஒழுக்கத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய ஒர்க்கை வந்து நீங்கள் மட்டுமே செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி கற்றுக் கொடுங்க. இது ஒர்க் ஷேரிங் மட்டும் இல்லை, அது ஒவ்வொருத்தனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா குழந்தைங்க எந்திரிச்சதுமே அவங்களுடைய படுக்கைகளை விரிப்புகளை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. 3 இயர்ஸில் எப்படிங்க அவன் அதெல்லாம் செய்வான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் அவரை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிட்ஸை. ஸோ தலகாணி எடுத்து கொடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். பெட்ஷீட் எடுத்து கொடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க. என்னால் தூக்க முடியல அப்படின்னா கூட ட்ரை பண்ணுவாங்க. இது நாளடைவில் வர வர அவங்களுடைய பொறுப்பை அவங்க தான் எடுத்து வைக்கணுங்கிற ஒரு பொறுப்பை வந்து கொண்டு வரும். ஸோ வளரும் போதும் அந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணினதுக்கு அப்புறமா வந்ததும் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பழக்கப்படுத்துங்க. நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஷன் ஆகி எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது எடுத்ததுமே ஒரு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ டீயோ அப்படிங்கிறது ஒரு சூடாக வந்து நீங்கள் கொடுக்காம, இல்லை சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க, ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கிறத விட ஒரு நார்மலான ஒரு வாட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரில் நீங்கள் கொடுத்து இந்த குடலை குளிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ½ hour பிரேக்குக்கு அப்புறமா சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணாலும் மேட் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது மேட்டில் நின்று நல்லா காலை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வரணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. நான் இதை சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவர் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் அவரை திட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய கிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வைக்கிறது மூலிமா அவங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஃப்யூச்சரில் அவங்களுடைய பார்ட்னர் வந்து கஷ்டப்படாமையும் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ மேட் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுடைய அழுக்கு துணி எங்கே நீங்கள் போட்டு வைப்பீங்களோ அந்த இடத்த காட்டி இந்த இடத்துல தான் அழுக்கு துணி போடணும்னு அவங்க கையில் கொடுத்து அழுக்கு துணிகளை இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு போடுறதுக்கான பழக்கத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. நீங்கள் குழந்தைகளை ரெடி பண்ணும்போது ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தொடச்சி விட்டதுக்கப்புறமா அந்த டவலை கொண்டு போய் காய போடுறதுக்கு சொல்லுங்கள். ப்ராப்பராக கண்டிப்பாக காய போட மாட்டாங்க தான், அப்படியே இப்படி விரித்து விட்டுட்டு தான் வருவாங்க. குழந்தைகளுக்கு தெரிஞ்ச ஹேபிட் அதுதான். பட் அதை அவங்களுக்கு பழகிறதுக்கும் செய்யறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதை அவங்க பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க முன்னாடி இல்லாமல் அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டினதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் ப்ராப்பராக எங்கே வெயிலில் போடணுமோ அந்த இடத்துல போடுங்க. பட் நீங்கள் அது இப்படி தான் பண்ணணும், டவலை வந்து பாத் பண்ணினதுக்கு அப்புறமா காய போடணுங்கிற ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க. நிறைய வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோஃபாலேயோ தரையிலையோ பெட்லேயோ வந்துட்டு ஈரத்துண்டு அப்படியே இருக்குது, முக்கவாசம் பிடிச்சி போயிருங்கிற பிரச்சனை வந்து நிறைய வீட்டில் இருக்கும். ஸோ இப்போ இருந்தே உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்கை பற்றி இப்போ இருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோஸ்லையுமே அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கவனிக்கிற கெப்பாசிட்டி குழந்தைகளுக்கு இருக்கும். எப்போவுமே அம்மா என்ன ரோல் பண்ணுறாங்க, அப்பா என்ன ரோல் பண்ணுறாங்கங்கிறத விளையாட்டுத்தனமாவது அவங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டில் அண்ட் மணி சேவிங்ஸில் குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 5 ரூபாயாவது இல்லை 10 ரூபாயாவது கொடுத்து அவங்கள மணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹேபிட்டை வந்து கொண்டு வாங்க. ஸோ அவங்க சேவ் பண்ணுற மணியில் அவங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு 1 இயர் வந்துட்டு நீங்கள் அந்த மணி சேவிங்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டு அடம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருளை அவங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த 1 இயர் ஃபுல்லாக நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் மணியை நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நான் சேவ் பண்ணேன், இது என் பொருள், இதை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய உழைப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தோணும் அவங்களுக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அது ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் வந்து ரொம்பவே சேட்டை பண்ணி பொருட்களை எடுத்து வைக்காம, எக்ஸாம்பிளாக ஒரு டாய்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா அதை அடிக்கடி அடித்து உடச்சி இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இதை உடச்ச அப்படின்னா அந்த பொருள் எடுத்து மேலே வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பொருள் உனக்கு வந்து கிடைக்காது, ஏன்னா அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு உனக்கு தெரியல, அதை நீ வந்து வேஸ்ட் பண்ணுற. ஸோ கண்டிப்பாக நான் உனக்கு தரது போகிறது கிடையாது அப்படிங்கிறதுல கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு எந்த பொருளினுடைய வேல்யூவும் அவங்களுக்கு தெரியாமல் போகும். ஈவன் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு கூட வேல்யூ தராமல் போயிடுவாங்க. சில பேர் பேசலை அப்படின்னா பேசாத இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரியான லெத்தாஜிக்கலான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபுட்டுமே சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாது. உனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடு, வயிறு ஃபுல்லாக சாப்பிடு, பிடிச்சா சாப்பிடுங்கிற மாதிரி கொடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபுட் வேஸ்டேஜை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க. அண்ட் எந்த ஒரு பொருளையுமே தொலைக்கக்கூடாதுங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க. ஒரு நாள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் தொலைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் திருப்பி எடுத்துகிட்டு வர வரைக்குமோ அதை வந்து கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது வேற. பட் அந்த விஷயங்களை மெமரைஸ் பண்ணுறோம் நம்ம அவங்களுக்கு. தொலைச்சிட்டு வந்தால் திரும்ப அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கு கஷ்டம். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்ச பொருளாகவே இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கித்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரீ கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரேசர், ஷார்ப்னர், பென்சில் இதெல்லாமே வந்து தொலைச்சிட்டு தான் வருவாங்க, பாக்ஸை இதெல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. குழந்தைங்க வந்துட்டு விளையாட்டு போக்கில் அதை அப்படியே விட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ அதை அப்படியே விட்டுட்டு வர்றாங்க. பட் நீங்கள் அந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் தொலைச்சிட்டு வந்தால் நீங்கள் அடுத்த நாள் கேட்பாங்க, அம்மா எனக்கு பாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. பட் இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்கி தராதீங்க. அதை வந்து நீங்கள் தொலைச்சிட்டல்லப்பா, அம்மாவுக்கு வாங்குறதுக்கு டைம் எடுக்கும், என்கிட்ட மணி இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 days 3 days கழித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் ஓகே நம்ம இதை தொலைச்சா உடனே நம்மளுக்கு இந்த பொருள் கிடைக்காது, அதுக்காக நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்து வரும். ஸோ நீங்கள் தொலைச்ச உடனே அந்த ஈவினிங்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் தொலைக்கலாம், எவ்வளோ வேணாலும் உடைக்கலாம், நம்மளுக்கு தான் உடனே கிடைக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் அவங்களுக்குள்ள வளரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே குழந்தைங்க மறைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது சரியோ தப்போ அதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ தான் இப்போ நீங்கள் கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா தான் அவங்க ஒரு டீனேஜோ இல்லை அப்படின்னா ஒரு யூத் லெவலில் மேலே வர்றாங்க அப்படின்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் தாம் பண்ணினது தப்பா சரியா அப்படிங்கிறத பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் மூவ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிற வரக்கூடிய இடங்களில் வேறு சில நபர்களை வந்து கொண்டு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தரை கொண்டு வருவாங்க. பட் அவங்க எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம குழந்தைங்க மேலே நமக்கு இருக்கிற அக்கறை மற்றவங்களுக்கும் இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பர்சனாக நீங்கள் இருக்கணும். அண்ட் முக்கியமாக நம்பகத்தன்மை உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கணும். ஸோ குழந்தைகளை அடித்து வளர்த்துறது எந்த அளவுக்கு கரெக்டோ ஒரு விஷயத்த மறைக்காமல் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லும் போதும் உடனே நீங்கள் கோபப்பட்டு அடிக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த குழந்தையினுடைய இடத்துல இருந்து நீங்கள் யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி ஓகே இதுக்கு வந்து இன்னும் ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தடவை எந்த ஒரு தப்பு எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன கொண்டு போனாலுமே
ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ அவங்க என்னை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, அவங்க மேலே நான் ட்ரஸ்டடாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குழந்தைகளுக்கு மத்தியில் வரும். ஸோ அதை வந்து இந்த 2025 ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்ததாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் கவனிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் யார் இருக்கா, என்ன பேசுகிறாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற நிறைய கவனிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வரணும். இந்த கவனிக்கக்கூடிய தன்மையை குறைக்கிறதே எங்கே தெரியுங்களா? வீடியோ கேம்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன் தான். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன் டைமை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் தான் இருப்பாங்க. ஸோ எங்கே நீங்கள் போனாலும் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, என்ன நடக்குதுன்னு அவங்கள கவனிக்க வைங்க, மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வைங்க, அவங்கள பேச வைங்க. ஸோ அப்போ தான் ஒரு இடத்துல நாளைக்கு நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்த்தேன். அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையனை எந்த பர்சன் கூடயுமே, மெயினாக வந்து கேர்ள்ஸ் கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துனதுனால அந்த ஷோலையுமே அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ ஆங்கர் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவருக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் ஒரு அடல்ட்டு தான். ஸோ லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது எங்கே எதை பேசணும், எதை பேசக்கூடாது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். நாளைக்கு ஒரு பெண் குழந்தை வந்து அவருக்கு பிறக்குது அப்படின்னு சொன்னால் இதே கண்ட்ரோலை தான் அவருக்கு அந்த குழந்தைக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா ஆணாக இருக்கக்கூடிய நானே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கேன். ஸோ பெண் நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிற எல்லாமே ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டின மாதிரி தான் ஆயிரும். ஸோ அவரை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு ஒரு சோசியல் டெவலப்மெண்ட் இல்லை. ரெண்டாவது, அவருக்கு வந்து இண்டிவிஜுவலாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுகிறதுக்கோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்கில் வந்து அவருக்குள்ளே இருந்திருக்காது. ஸோ நாளைக்கு அது லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ரகிளாக வந்து இருப்பார். ஸோ அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா பேரண்டிங் தான். ஸோ நீங்கள் வந்து கவனிக்கிறதுக்கும் மற்றவங்களோடு ஒரு சோசியல் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. அண்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அவங்க அதை எல்லாத்தையுமே லிசன் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த டேவோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ வந்துட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ நேற்று நம்ம போயிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, என்ன வந்து பேசினாங்க உங்ககிட்ட, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிது, என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனாக எதெல்லாம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, எது அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிடிச்ச விஷயங்களை குழந்தைகள் இயல்பாகவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிப்பாங்க. பட் பிடிக்காத விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாருங்கள். ஸோ இது வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசுகிற விஷயங்கள், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது மூலிமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய ஸ்கில்ஸுமே வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும். அண்ட் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக அந்த குழந்தை உட்கார்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ எந்த ஒரு குழந்தையுமே மொபைல் ஃபோன் இல்லாத நேரத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது குட், அதெல்லாம் தப்பே கிடையாது. பட் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இருக்கணும். அது அவங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நம்மளே அழுதி பிடிதியாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா இடத்துலையுமே. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்பவே ஆகிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படிங்கிற வேர்டு எல்லாருடைய லைஃப்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ காலையில் அது இருந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறமாவது இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு தியானமோ, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு மியூசிக் கேட்குறதோ, அமைதியாக உட்காந்து அது என்ன செஞ்சாலும் ஓகே. ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கிளே கொடுத்து ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை 10 நிமிஷமாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கணும். அதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது பொறுமையை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலில் இருந்து வந்த உடனே அவங்களுக்கான எல்லா வேலைகளையுமே நீங்களே பார்ப்பீங்க. ட்ரெஸ் மாற்றுறதா இருக்கட்டும், பேகை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், மற்றது எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி அவங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறதுன்னு எல்லாமே நீங்களே பார்ப்பீங்க. பட் அப்படி இல்லாமல் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுடைய பேக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போன லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாத்தையுமே பாத்திரம் கழுவுற இடத்துல சிங்கில் போடுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுடைய பேகை அவங்களுடைய இடத்துல ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இது அவங்களுடைய வீட்டில் அவங்க என்ன வேலை செய்யணும், அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத உணர்த்தும்.
அதே மாதிரி தான் ஒரு பொருளை எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்களோ அதே இடத்துல வைக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுடைய டாய்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளே நிறைய நேரங்களில் ஒரு நாள் இங்கே வைக்க சொல்லிக் கொடுப்போம், இன்னொரு நாள் வேற ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் டாய்ஸுக்காக ஒரு பிளேஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாய்ஸை எல்லாம் அதே இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 டேஸ் அவங்களோட சேர்ந்து நீங்கள் பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னாவே டாய்ஸ் அடுத்து எடுத்து வை அப்படின்னு சொன்னால் அவங்க டேரெக்டாக எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பழகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொடுங்க. டாய்ஸுக்கு மட்டும் இல்லை, வேறு புக்ஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய துணிகளை எடுத்தாலும் சரி, ஈவன் வீட்டில் வேறு எந்த பொருட்களை எந்த இடத்துல இருந்து எடுத்தாலுமே அதை அதே இடத்துல ப்ராப்பராக பிளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன வேலைகளில் கூட அவங்கள கொஞ்சமாக இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இருக்கிற பாண்டிங்கை இன்னும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியோ இல்லை அவங்கள விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்காமல் இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து துணி காய போடுறீங்க அப்படின்னா நீங்கள் துணி துவைக்கும் போது அவங்களோட பேசிகிட்டே அவங்கள தண்ணியில் விளையாட வச்சுட்டே நீங்கள் பார்க்கலாம். துணி காய போடும்போது நீங்கள் எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் வந்து காய போடலாம். பாத்திரம் கழுவும் போது சிங்க் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் விலைக்கு அந்த பாத்திரங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தோணலாம், அவன் ஒரு இடத்துலையே உட்கார மாட்டாங்க, ஸோ ஒரு பொருளை எடுத்து நான் கொடுத்து ஒரு வேலை செய்ய வைக்கிறேன்னா அவன் எக்ஸ்ட்ரா எனக்கு வேலை வைப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது ஒரு நாள் 2 நாள் நடக்கும், ஒரு 1 வீக்காவது அது நடக்கும், அதெல்லாம் இல்லையே சொல்ல முடியாது. ஒரு இடத்துல நம்ம கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் என்ன பொருள் இருக்குது, ஆயில் டப்பா எடுக்கலாமா, கரண்டி எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் நீ தொடக்கூடாது, தொட்டா சுடு இல்லை வேறு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அதுக்கு நோ சொல்லிவிட்டு நான் இதை செய்கிறேன், இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொல்லி அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டே அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். உங்களோட இருக்கிற பாண்டிங் இன்னும் அதிகமாக வந்து கிரியேட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே எழிலுக்கு நான் என்னுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது இதில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் அவனுக்கு மைனஸாகவும் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் அவனுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்னுடைய பேரண்டிங் டிப்புக்காக நான் வந்து அனலைஸ் பண்ணி இந்த 2024 எதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான், எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அனலைஸ் பண்ண சார்ட்டு தான் வந்து இது. ஸோ மாண்டசரி கிளாஸஸில் கொஞ்சம் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுலேயே இருந்து ஃபாலோஅப்ஸ் பண்ணி நிறையா டிப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபாலோஅப் அவனுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயர் எப்படி அவன் வந்து இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் அவனுக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவன் சைடு நிறையா ப்ளஸ்ஸும் இருந்துச்சு, மைனஸும் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளால என்னென்ன நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா பேரண்டிங்கு. ஸோ ஏன்னா முதல் ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறதே வந்து வீடு தான், வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அவங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கணும், அவ்வளோதான். அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவாங்க. ஸோ அந்த தப்பான விஷயங்கள் அது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா அந்த கண்ட்ரோல் எப்போ இருக்குன்னா இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பேரண்ட்டாக என்ன செய்கிறீங்க, என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, என்ன பேசுகிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கவே போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம்.